தேவ வீச எதிர்கொள்கிறார் கருணா. முதல் வந்து ஒரு அடி, அது போயிருக்குங்க. 6 அங்க பாருங்க, எங்க அம்பையரை பாருங்க. அவன் முதல் பந்தே 6 மாத்துறாருங்க. சென்ற ஓட்டியில் 60 ரன்களுக்கு மேல குவிச்சவரு. இன்னும் சிறப்பான பந்து வச்சு இதில் இப்படி அங்கே மிஸ்ஃபீல்டா, அங்கே காலிலேயே உதச்சி தள்ளியிருக்காங்க. அங்கே மைதானத்துக்குள்ள பவுண்டரி சென்றது. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அது கேட்ச் விட்டுருக்காரு. அங்கே போன மேட்ச் இதே மாதிரி ஒரு கேட்ச் விட்டாருங்க. பேட்ஸ்மேன் எக்கச்சக்க ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஷாட். இது அங்கே விட்டுருக்காங்க, கேட்ச் விட்டுருக்காங்க. 6 வந்திருக்கு. 28 ஓட்டங்கள் வந்துருச்சுங்க. 2வது ஓவர் தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு பால் மீதி இருக்கு. 28 ரன்கள் ஆடி இருக்காங்க. சரி அடிக்கல. அங்கே கேட்சுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டாருங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறது எஃப்சிசி. ஓர சிறப்பா வரைக்கும் 2 ரன்கள் மட்டும். 31 ஓட்டங்கள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் போயிருக்கு. இந்த ஓவரில் 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்துக்காரு சஜ்ஜு பில்லா. ஒரு ஷார்ட் பால் மனிஷ் பண்ணியிருக்காரு. அங்கே 6 துடன் ஓவரும் முடியுது. 40 ஓட்டங்கள். 4 ஓவர் முடிவிட்ட வேளையில் ஒரு மட்டும் இழந்து. ஸ்ரீயை பற்றி ஒரு ஃபன்னியான ஒன்று சொல்லணும். போன வருடம் ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அதில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டை தட்டி அந்த பேட்டை உடைச்சார் ஸ்ரீ அவர்கள். அது அவங்க தெரியும் நினைக்கிறேன். விக்கெட் இல்லை, தூக்கி ஃப்ளைட் பண்ணி போட்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க பில்லா சஜு. கிட்டத்தட்ட 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க சஜு. கிட்டத்தட்ட முதல் ஓவரில் ஒரு 2 ரன், இந்த ஓவரில் 1 ரன் தான் கொடுத்துட்ருக்காரு. மீண்டும் 1 ஓட்டங்கள் மட்டும். 2 டீம்ல இருந்தும் ஒரு ஆள் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. ரன்னப்புக்கு டாஸ் போட இந்த பெங்களூரு டீம் இந்தியா மற்றும் சென்னை ஆதிசிசி இரு அணி. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்கே அவர் எடுப்பாரா? விட்டுருக்காருங்க. ஒரு ரன் கிடச்சிருக்கு சொல்லிடுங்க. வராங்க 2 டீம் வராங்க. அடுத்த போட்டி செமிஃபைனல். பெங்களூர் மற்றும் சென்னை இரணிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. ரெண்டுங்கோட சென்னையா பெங்களூரா? டாஸில் யார்? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. முதல் வந்து நல்ல ஒரு வந்து ஒரு ஓட்டங்கள் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு லெபின்.
சிறப்பானுடைய இங்கே லெக் சைடில் அடிக்கப்பட்டு ஒரு ஓட்டங்கள். அங்கே ஃபைன் லெக்கில் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரான ஒரு ஷாட். அது பேர் சொல்லுவார். சிக்ஸர். 6 ஓட்டங்கள். பத்தொன்பது பந்துகளுக்கு 33. ஷாட் அகைன். மீண்டும் ஒரு 6. அடுத்தடுத்து 2 6. ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ஓட்டங்கள். 2 ஓவர் முடிவெற்றில் 18. இன்னும் 18 பந்துகளுக்கு 27. 18 பந்துகளுக்கு 27. சிவனா அந்த லெக் சைடில் போன பால் கம்பல்சரி எடுத்து போடுங்க. லெக் சைடில் போன பால் அங்கே எடுத்து போட்டுருங்க. ஓட்டாரு ஷார்ட் பால். ஒரு 6 வந்து விட்டது ரன்கள். லாரிக்குள்ள போயிருச்சு. அண்ணே டிரைவர் அண்ணே எடுத்து போடுறேண்ணே ப்ளீஸ் ஹெல்ப் அண்ணே. தேங்க்யூண்ணே. பால் எடுக்கிறாரு. அங்கே பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு நல்ல மனது அந்த அண்ணனுக்கு. எடுத்து போட்டார். பால் வண்டியில் பால் உள்ள வந்துருக்கு. முதல் வந்து யாரா மாத்திருக்காரு. அங்கே லிபின். மீண்டும் ஒரு ஷார்ட் பால். மீண்டும் ஒரு சிக்ஸர். அங்கே ஸ்டோக் மனோஜ் எங்கிருந்தாலும் உடனடியாக விளையாமடைக்கு மன்னிக்கும் கிரவுண்டுக்கு வருமாறு இபா கேட்கிறார். உடனே வந்துடுங்க. 15க்கு 15. 15 பாலுக்கு 15 அடிக்கணும். முட்டி போட்டு அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். சிக்ஸர். அப்படியே நிற்கிறார் பாருங்க அங்கே லிபின். ஜொபினா பேர் மறந்துட்டேன். லிபின் தான். 11 பந்துகளுக்கு 8 தேவை. இந்த நோபால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷாட்டு தொலைச்சிருக்காரு. வந்த எந்த ஒரு மூளைக்கு அடிச்சிருக்காரு. 7 ரன்கள் வந்துருச்சு. ஒயிட் டெலிவரி. இந்த போட்டியில் எக்ஸ்ட்ரீம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். 4ஆம் பரிசை தட்டி செல்லும் மணி எக்ஸ்ட்ரீம். 5ஆம் பரிசு AFCC. அடுத்து போட்டியானது. அடுத்த போட்டிக்கு நடுவர்களாக